இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோமோ, மேபி நம்ம அப்பா, அம்மா கிறிஸ்டியனா இருக்கலாம். அப்பா, அம்மா கிறிஸ்டியனா இருக்கனால நம்ம கிறிஸ்டியனா ஆக முடியாது. முதலாவது அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சொந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டா மட்டும் தான், நம்ம வந்து ஒரு கிறிஸ்துவனாய் மாற முடியும். அதாவது எப்படின்னா, என்னுடைய சுயம் பை நேச்சர் வந்து நான் பாவி இல்லையா? அதாவது நான் பாவம் செய்யலன்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ அந்த பாவத்திலிருந்து நம்ம இயேசு கிறிஸ்துவுட்ட நம்ம என்ன கேட்டோம், "கடவுளே என்னால இந்த பாவத்திலிருந்து வெளிய வர முடியாது. நான் வந்து ஒரு படுகுழியில இருக்கிறேன். என்ன கைப்பிடிச்சு தூக்கி விடுங்க" அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, அவருடைய விலையுயர்ந்த ரத்தத்த சிந்தி நம்மள என்ன பண்ணாரு, அந்த உளையான சேற்றிலிருந்து நம்மள தூக்கி மேல கொண்டு வந்துட்டார். ஸோ இப்ப நம்ம யாருன்னா, நம்ம கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்லாம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்கலாம் இருக்கிறீங்க. நம்மளுக்கு வந்து அப்பா, அம்மா இருப்பாங்க இல்லையா? சப்போஸ் நான் வந்து எங்க அப்பாக்கு பிள்ளை அப்டின்னா, எனக்கு வந்து என்ன கேரக்டர் இருக்கணும்னா, எங்க அப்பாவோட கேரக்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ நான் சும்மா வந்து இப்ப எங்க அப்பா பேர் வந்து ஜெய்சிங்னா, நான் ஜெய்சிங் பையன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு ஆப்போசிட் கேரக்டரா ஐ மீன் நல்ல கேரக்டர மட்டும் நான் சொல்றேன். ஆப்போசிட் கேரக்டரா இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், இவருக்கு பொறந்த பையன் மாரியே இல்லையே! இல்ல, அவங்க அப்பா எப்படி இருக்கிறாரு, இவன் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறானேன்னு சொல்லி நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். ஸோ நம்ம ஒரு கிறிஸ்தவன்னா, நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள்ன்னு சொல்லிக்கிறோம். பட் நம்ம வந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா? ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த ஜஸ்ட் ஒரு 33 அண்ட் ஹால்ஃப் தான். ஒரு யூத் தான் அவரு ஆக்சுவலா இல்லையா? அந்த 33 வருஷத்துல 3 வருஷம் ஊழியத்துல அவர் செய்த ஊழியத்த தான் இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல அவர் சொன்ன ஒரு பெரிய வேர்ட் என்னன்னா, நீங்க வந்து மேபி உங்ககிட்ட பைபிள் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா ஜஸ்ட் யூ நோட் இட் டவுன் ஆக்சுவலா. அந்த வசனங்கள்லாம் நோட் பண்ணிக்கங்க. மேபி நீங்க ஆல்ரெடி கேட்டுருக்கலாம். பட் இந்த வசனங்கள்லாம் உங்க இடத்துல பேசும் ஆக்சுவலா. யோவான் 4:34 நீங்க வாசிச்சீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, "நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் செய்வது, அவருடைய கிரியையின் முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது." அதாவது பிதா என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு. அவருடைய சித்தத்தை செய்றது, அவரு என்ன சொல்றாரோ, அத நான் அப்படியே செய்றது தான் என்னுடைய போஜனமா இருக்கிறது. அதாவது என்னன்னா, நான் சாப்பிடுற மாரி, எங்க அப்பா சொல்றத நான் செய்யறது எப்படின்னா, நான் சாப்பிடுற மாரி. அதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா. இந்த உலகத்துல அவர் வந்ததோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 1 வந்து பிதா யாருன்னு நமக்கு காமிச்சாரு. 2வது வந்து அவருடைய சித்தத்த செய்றதுக்கு தான் வந்தார். ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள்ன்னு சொன்னோம்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவோட சித்தத்த நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படியே செய்யணும். நம்ம அது செய்றோமா? அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க். கிறிஸ்டியன் பேர் வச்சுக்கலாம், கிறிஸ்டியன் சொல்லிக்கலாம். பட் வெதர் வி ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட் இன் எவ்ரிதிங் இன் அவர் லைஃப். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவர ஃபாலோ பண்றோமா? எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? இல்லையா? நமக்கு வந்து எப்படி ஃபாலோ பண்ண முடியும்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான். வேதத்துல தான் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ஹார்ட், அவருடைய இருதயம் அங்க தான் இருக்கு. நம்ம வேதத்தை படிச்சு தியானிக்கும்போது, கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில